என்ன 3 நாள்ல 230 பிளாட்ஸ் வித்துட்டாங்களா? 150 crore மேல புக்கிங்கா? ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் முத்தமிழ், எம் கார்பரேட் டிஃபென்ஸோட கோ-ஃபவுண்டர். வெல்கம் பேக் டு ரெரா அவேர்னஸ் சீரிஸ். அதாவது ரியல் எஸ்டேட் செக்டாரை ரெகுலரைஸ் பண்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெராங்கிற ஆக்ட கொண்டுட்டு வந்தாங்க. பட் அதை பத்தின அவேர்னஸ் ஜென்ரல் பப்ளிக்கும் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸுக்கும் பெருசா ரீச் ஆகாம இருக்கு அப்படின்ட்டு எங்களுக்கு தோணுச்சு. அதனால அந்த அவேர்னஸை கொண்டுட்டு போறதுக்காக ரியல் எஸ்டேட் செக்டாரை பெட்டர்மெண்டா யாரு பண்ணிட்டு இருக்காங்களோ அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸை இந்த சீரீஸ்ல சொல்லிட்டு இருக்கோம். ஸோ தட் அத்தனை பேர்த்துக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெராவோட அவேர்னஸும் குயிக்கா ஸ்ப்ரெட் ஆகும்ட்டு நாங்க நம்புறோம். அதுதான் ரெரா அவேர்னஸ் சீரீஸ் ரிலேட்டடான வீடியோஸ். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி தாங்க 3 நாள்ல 230 பிளாட்ஸை சேல் பண்ணியிருக்காங்க. 150 crore மேல புக்கிங் எடுத்திருக்காங்க. இது எப்படி பாசிபிள்? அந்த ப்ராஜெக்ட்ல என்ன ஸ்பெஷலா இருக்குன்ட்டு ஷாக் ஆகுறீங்களா? நம்பர் 1, அவங்க சேல் பண்ணது அத்தனையுமே பிளக் அண்ட் பிளே பிரீமியம் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸா தான் சேல் பண்ணாங்க. நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா ஹோம் பையர்ஸ் அத்தனை பேர்த்துக்கு 100% லீகல் கிளாரிட்டி கொடுத்தாங்க. லீகல் கிளாரிட்டி எப்படி கொடுத்தாங்கன்னா சிம்பிள் தாங்க. ப்ராப்பர் லீகல் டாக்குமெண்டேஷன் வித் லீகல் ஒப்பீனியனோட அந்த ஃபுல் செட் ஆஃப் டாக்குமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ப்ராப்பர் ரெரா கம்ப்ளைண்ட்ஸுக்கு உண்டான டாக்குமெண்டேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இப்போ நார்மலா நிறைய ப்ரொமோட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெரா ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸை ஒரு கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸுக்காக செய்யறங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் பியாண்ட் தட் திங்க் பண்ணி பார்க்கிற ஒரு சில ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அதையும் ஒரு மார்க்கெட்டிங் உண்டான யூஎஸ்பியாவே டிக்ளேர் பண்றாங்க. அதாவது இப்போ ஸ்டாண்டர்டா ஒரே பிராண்ட் நேம்ல பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டிங் கம்பெனி ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த கம்பெனியில மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் அடுத்தடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிராண்ட் இமேஜ் பில்ட் பண்றாங்க. அந்த இதுல 100% ரெரா கம்ப்ளைடு. எங்க இதுக்கு முன்னாடி நாங்க செஞ்ச எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் ப்ரீவியஸா பண்ணதுல எந்த விதமான கேசஸ், ஒரு லிட்டிகேஷன்ஸோ ஒரு பிளாக் மார்க்கோ இல்லைங்கிறது எல்லாமே அவங்க யூஎஸ்பியா கஸ்டமர்ஸ் பிச் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் ரெராவை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இட்ஸ் பேசிக்லி டு பிரிங் தி டிரான்ஸ்பரன்சி. அதை ப்ரொமோட்டர்ஸ் ப்ராப்பரா கம்ப்ளை பண்ணிட்டு அதை ஒரு மார்க்கெட்டிங்க்கு உண்டான யூஎஸ்பி பாயிண்டா கூட எடுத்துட்டு போக முடியும். அதுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒரு லைவ் எக்ஸாம்பிள். நம்பர் 3 பாத்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ். ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ்ல இருந்து பேசிக்கா ஒரு ரெசிடென்ஷியல் என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் தேவையோ அத்தனை அம்யூனிட்டிஸையும் அந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ல கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி இதைத்தான் நாங்களும் செய்யறோங்க. இதுல என்ன ஸ்பெஷல்? நாங்களும் ப்ராப்பர் லீகல் கிளாரிட்டி தர்றோம். அதே மாதிரி பிளக் அண்ட் பிளே மாடல்ல தான் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் ப்ரொவைட் பண்றோம். அம்யூனிட்டிஸும் கொடுக்குறோம். ஆனா எங்கனால 3 நாள்ல 90% பிளாட்ஸ் சேல் பண்ண முடியல. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இது இல்லைங்க. அந்த ப்ராஜெக்டுக்கு உண்டான பிசினஸ் பிளான் அத்தனை கார்பரேட் கம்பெனிஸும் இதை ஃபாலோ பண்றாங்க. அவங்க ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ற இதுக்கு முன்னாடியே அந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டுக்கு உண்டான பிசினஸ் பிளானை அரைவ் பண்ணிடுவாங்க. எந்த டைம் லைன்ல என்ன ஆக்டிவிட்டி நடக்க போகுது, அதுக்கு என்ன காஸ்ட் தேவை, என்ன அப்ரூவல் எவ்வளவு நாள் எடுக்க போகுது, எப்போ அவங்க சேலுக்கு ப்ராஜெக்ட் ரெடியா இருக்கும், மார்க்கெட்டிங் டீம் மந்த் 1ல என்ன செய்யணும், மந்த் 2ல என்ன செய்யணுங்கிறதெல்லாம் கிளியர் கட்டா அவங்க ஒர்க் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ தட் பாத்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஆன் 100% பர்ஃபெக்டா ஸ்ட்ரக்சரலா ப்ராசஸ் பண்றாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட்ல அவங்க ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்றதுனால ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கிறாங்க. ஸோ தட் அவங்க பிளான் பண்ண மாதிரி பர்ஃபெக்டா எக்ஸிக்யூஷன் நடக்கிறத ஈஸியா மானிட்டர் பண்ண முடியுது. நிறைய ப்ரொமோட்டர்ஸ் மிஸ் பண்றது ரெண்டு விஷயம் தாங்க. அதாவது நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டுக்கு உண்டான ப்ராஜெக்ட் பிசினஸ் பிளான் யாருமே போட்டு பாக்குறது இல்லை. ஸோ தட் அவங்களுக்கு என்னன்னா ஸ்டார்டிங்ல ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. பட் போக போக அது அத்தனையுமே ரீடிஃபைன் ஆகிட்டு இருக்கும். ஸ்டார்டிங்ல பிளான் பண்ணதை விட நடுவுல கேஷ் அவுட்ஃப்ளோ அதிகமா இருக்கும். எக்ஸ்பென்சஸ் அதிகமா இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி எல்லாம் சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி அவங்க மார்க்கெட்டிங் டீமுக்கு கிளியர் கட் டார்கெட்ஸ் கொடுக்கறதுக்கு ப்ராப்பரான அந்த ப்ராஜெக்டோட டேட்டா அவங்க கையில இருக்காது. பிகாஸ் ஆஃப் லேக் இன் பிளானிங். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 100% ரெரா கம்ப்ளைண்ட்ஸ். ரெரா கம்ப்ளைண்ட்ஸ் 100% பர்ஃபெக்டா பண்ணிட்டோம்னா
அதையவே வந்து உங்களோட யூஎஸ்பியா வந்து பிச் பண்ணி நீங்க ஈஸியா வந்து மார்க்கெட் பண்ண முடியும். இந்த 2 ஸ்ட்ராட்டஜி தாங்க இந்த ப்ராஜெக்ட்ல வந்து கீ ஃபேக்டர். இந்த ஸ்ட்ராட்டஜியை கன்சிஸ்டண்டா உங்க ஒவ்வொரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்லயும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் 3 நாள்ல 90% ஆஃப் பிளாட்ஸ் வந்து ஈஸியா வந்து சேல் பண்ண முடியும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது ரிலேட்டடா வேற ஏதாவது queries, டவுட்ஸ் வேற ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்றோம். வேற ஏதாவது உங்களுக்கு 1-to-1ல வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணணும்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுலயும் ஓவர் தி ஃபோன் நாங்க கைட் பண்றோம். ரெரா அண்ட் ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் அவேர்னஸ் வீடியோஸ் வந்து நீங்க ரெகுலரா பாக்குறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. ஸோ தட் எந்த புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா அலர்ட் வரும்.